விநாயக் தாமோதர் சாவர்கர் என்கிற வீர சாவர்கர் இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி அந்தமான்ல இருக்கக்கூடிய தனிமை ஜெயில பல வருடமா பல கொடுமைகளை அனுபவித்து வந்தவர். அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய விடுதலை அப்படின்னும் இந்துத்துவா இந்துக்களுடைய முன்னேற்றம் அப்படின்னே வாழ்ந்தவருங்க. இதையும் தாண்டி அவர் நிறைய சோசியல் ரிஃபார்ம்ஸ் சமுதாயத்துல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். கேஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது, அதாவது ஜாதிகளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அரும்பாடுபட்டவர் தாங்க வீர சாவர்கர். இந்து மக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்து மக்கள் பயங்கர ஒற்றுமையா இருக்கணும், இந்து மக்கள் கல்ச்சரல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பிராக்டிக்கலாவும் சரிங்க தியரிட்டிக்கலாவும் சரி வீர சாவர்கர் அவர்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருந்தாருங்க. இதுல குறிப்பா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி பாகுபாடு இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக நிறையவே ஒர்க் பண்ணாருங்க. வீர சாவர்கர் அவர்கள் இந்துத்துவாவை வளர்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கிறாரு, பயங்கரமா பாடுபட்டிருக்கிறாருங்க. அதை விட அதிகமா பாடுபட்ட விஷயம் எதுக்காக அப்படின்னா அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும், அதாவது தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கிறாருங்க. சோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒஸ்டான விஷயம், இந்த உலகத்திலேயே ஒஸ்டான விஷயம், கேவலமான விஷயம், கொடூரமான விஷயம் எது அப்படின்னா அன்டச்சபிலிட்டி தான். ஒரு கம்யூனிட்டியில பிறந்துட்டாங்க அப்படின்ற அவங்கள ஒதுக்கி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு கேஸ்ட்ல பிறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம ஒரு கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகாம தடுக்கப்படுறதும் பப்ளிக் பிளேஸ்ல நடமாடாம தடுக்கப்படுறதும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் அப்படின்னும் இது மிகப்பெரிய ஒரு சொசைட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றதையும் தாண்டி மக்களுடைய ஒற்றுமைக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த விஷயம் பெரிய தடையா இருக்குது, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் பேரியரா இருக்குது அப்படின்னு பயங்கரமான விஷயமா சொல்லி இந்த அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடுபட்டிருக்கிறாருங்க நம்மளுடைய வீர சாவர்கர் அவர்கள். அன்டச்சபிலிட்டி அப்படின்றது ஈனியஸ் கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி வீர சாவர்கர் அவர்கள் குறிப்பிடுறாருங்க. மிகப்பெரிய கொடூரமான குற்றமா தான் தீண்டாமையை கருதப்படணும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மக்களாகிய நாம மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா பூனை நாய் கூட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அன்பா பழகுறோம், அதை தொட்டு விளையாடுறோம். ஆனா ஒரு சில கேஸ்ல ஒரு சில கம்யூனிட்டியில பிறந்துட்டாங்க அப்படின்றதுனால ஒரு சில மக்களை கூட, அதாவது மனிதர்களை கூட நம்ம மதிக்காம நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வீர சாவர்கர் அவர்கள் இந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒர்க் பண்றாருங்க. இந்துக்கள் அனைவருமே ஒன்றுதான், இந்த கேஸ்ட் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்துக்களை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீர சாவர்கர் அவர்கள் சொல்றாருங்க. அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப், அதாவது ஜஸ்டிஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகட்டும் சரிங்க, தர்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகட்டும் சரி, ஹியூமனிட்டியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரிங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலுமே அன்டச்சபிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னும் அன்டச்சபிலிட்டியை நம்ம முழுமையா ஒழிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்றத வீர சாவர்கர் அவர்கள் சொல்றாருங்க. இதற்கான முதல் ஸ்டெப் நாம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இந்துக்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா நம்மளுடைய மனசுல இருந்து ஆள் மனசுல இருந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல இருந்து அந்த அன்டச்சபிலிட்டி அப்படின்றத எடுத்து போட்டுட்டு நாம் அனைவரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுக்கிட்டையுமே வீர சாவர்கர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. வீர சாவர்கர் அவர்கள் தீண்டாமைக்காக மட்டும் போராடலைங்க, சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்காக போராடி மிகப்பெரிய ஒரு சோசியல் ரிஃபார்மரா, அதாவது சமூக சீர்திருத்தவாதியா இருந்திருக்கிறாருங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேதிக் ரீட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிராமின்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருந்தது. அதை தாண்டி நான் பிராமின்ஸும் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து படிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத அவர் முன்வைக்கிறாருங்க. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்டர் டைனிங், அதாவது எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்டர் கேஸ்டா, அதாவது கேஸ்டுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் எல்லாம் நம்ம பிரிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதே போல எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் மத்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம், அதாவது இன்டர் மேரேஜ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாருங்க. அதே போல ஆக்குபேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு. குறிப்பிட்ட கம்யூனிட்டியில இருக்கிறவங்க குறிப்பிட்ட தொழில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, எல்லா மக்களுமே எல்லா தொழிலும் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வராருங்க. இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான நிறைய விஷயத்தை ரீஃபார்ம் பண்றாருங்க நம்மளுடைய வீர சாவர்கர் அவர்கள். விநாயக் தாமோதர் சாவர்கர் அவர்கள், அதாவது வீர சாவர்கர் அவர்கள் நம்மளுடைய சொசைட்டிக்கு நிறைய விஷயத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அவருடைய ரிஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டில நிறைய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு. அதாவது இந்தியாவுக்கான ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறாருங்க. அதே போல இந்துக்களுக்கும் இந்துத்துவாவுக்காகவும் நிறைய பாடுபட்டு இருக்கிறாரு. அதே போல பிறப்பு நாள் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னும் அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்தை பாடுபட்டு இருக்கிறாருங்க. சோ வீர சாவர்கர் அவர்களை போற்றுவோம்.